தமிழகத்துல கள்ளச்சந்தைகள் மூலம் பள்ளி, கல்லூரிகள் அருகே போதைப் பொருட்கள் ஏராளமாக விற்பனை செய்யப்படுவதாக அதிமுக எம்பி ராஜ்யசபாவில் குற்றம் சாட்டியதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. கள்ளச்சந்தை புகையிலை பொருட்கள் மீது கலால் வரி மற்றும் பான் மசாலா பொருட்கள் மீது செஸ் வரி விதிக்க வகை செய்யும் திருத்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய அதிமுக எம்பி தம்பிதுரை, பள்ளி கல்லூரிகள்ல புகையிலை அபாயம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வது அவசியம்னு கூறியிருக்காரு. கூடுதல் வரி விதிப்பு கள்ளச்சந்தைகளை ஊக்குவிக்கும் என திமுக எம்பி கிரிராஜன் கூறியதை விமர்சித்த தம்பிதுரை, தமிழகத்துல ஏற்கனவே நிறைய கள்ளச்சந்தைகள் உள்ளன. சிகரெட், பான் மசாலா, குட்கா, புகையிலை பொருட்கள் பள்ளி, கல்லூரி அருகே விற்கக்கூடாது என்ற விதி இருந்த போதிலும் பள்ளி, கல்லூரிகள் அருகே இந்த பொருட்களின் விற்பனை ஏராளமாக உள்ளதென தெரிவிச்சிருக்காரு. அதிமுக எம்பியின் இந்த குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்பிகள் கோஷமிட்டதால் ராஜ்யசபாவில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு.